Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். வரலாற்று காணாத ஒரு 85% போல் அப்படின்றது. இது வரைக்கும் அரசியல் பேசாத பலரே இன்னைக்கு அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெகுஜன மக்கள் அந்த அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் அந்த அரசியல் அதை தவிடுபொடியாக்கி இருக்காங்கன்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. இது உண்மையா சார்? உண்மை தானே. இன்னைக்கு சாதாரண எளிய மக்கள் எப்போதுமே இந்த முறை மொத்தமே எல்லா தரப்பு மக்களுமே, அது எளிய மக்களாக இருந்தாலும் கிராமங்கள்ல இருந்தாலும் மேட்டுக்குடிகளாக இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்றத உறுதி பண்ணுற விதமான பங்களிப்பு தான் அந்த வாக்களிப்பு. 85 அப்படின்றது 85.14ன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாடு போன்ற இத்தனைக்கும் பல பேரை இவங்க தடுத்துட்டாங்க, ஓட்டு போட விடாமல் தடுத்துட்டாங்க. இல்லை ஆதவர்ஜனா சொல்கிறாங்க பல இடத்துல இளைஞர்களும் பெண்களும் ஓட்டு போடுற இடத்துல போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புகார் சொல்லியிருக்காரு. உண்மையா சார்? பல இடங்கள் நடந்தது. நடந்தது. அவங்களை யார் கைட் பண்ணுறாங்க? தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி ரைட்ஸ்? அசோக் அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்குமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு சார். கை கலப்பு வரைக்கும் ஆயிருக்கு சார். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆயிருக்கான் சார். அப்படி என்ன வெறுப்பு தாவேக்காவினர்? நீங்கள் உங்களுடைய இது இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காத்து வந்த ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரே முதல் முறை தேர்தலே அடித்த ஒரு கட்சி நொறுக்க போகுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும்? பல லட்சம் கோடிகளை அடித்து ஜாலியாக சாப்பிட்டு இருந்தோம்டா. ஒரு வருஷம் அவன் 5 வருஷம் அதிமுக என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த 5 வருஷம் நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். யார் என்ஜாய் பண்ணாலும் அண்டர் கட்டில் நம்மளுக்கு கமிஷன் வந்துருக்குது, ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் அடித்து நொறுக்கிறானே ஒருத்தன் அப்படின் போது எவ்வளோ ஆத்திரம் வரும். அந்த ஆத்திரத்தோட வெளிப்பாடு தான் இருக்கும். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 89 வரைக்கும் போலா இருக்குது சார். இது என்ன சார் காட்டுது? விஜயோட வெற்றி உறுதின்னு காட்டுதா? விஜயோட வெற்றி மட்டும் இல்லைங்க, தாவேக்காவுடைய வெற்றி தமிழகம் எங்கும் உறுதி அப்படின்ற அதுதான் அது காட்டுது. 71.20 கரூர் தொகுதியில். அப்போ ஏன் கரூரில் இவ்வளோ அளவு அதிகமாக வாக்குப்பதிவு? ஒருவேளை அவங்க ரொம்ப ஜனநாயக கடமை ஆற்றுற ஆர்வம் அதிகமாக இல்லைங்க. அதுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு. ஒரு எளிய மகன், என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, ஆனால் அதிகார வர்க்கம் என்னை அடக்குது, என்னை ஒடுக்குது, என்னை மூச்சு விடாமல் திணறடிக்குது. நான் அவங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த அதிகார வர்க்கத்தை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்? ஃபுல் ஸ்விங்கில் போய் யூஸ் பண்ணுவேன்ல, அதுதான் கரூர் இண்டிகேட். தங்க நகைகள் சவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. 85% கிட்ட போலா இருக்குது சார். தாவேக்காவுடைய வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது? மக்கள் மத்தியில் என்ன சார் சொல்கிறாங்க? வரலாற்று காணாத ஒரு 85% போல் அப்படின்றது தாவேக்காவுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவர்கள் கூட இப்போ அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு சார், பார்த்தீங்களா? அதாவது இது வரைக்கும் அரசியல் பேசாத பலரே இன்னைக்கு அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெகுஜன மக்கள் அந்த அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் அந்த அரசியல் அதை தவிடுபொடியாக்கி இருக்காங்கன்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. இது உண்மையா சார்? இது உண்மை தானே. இன்னைக்கு சாதாரண எளிய மக்கள் எப்போதுமே இந்த அரசியல் யார் கையில் அதிகமாக இருக்கும்னா எளிய மக்கள் கையில் தான் இருக்கும். உலகம் ஃபுல்லாக அப்படி தான். சாதாரண மக்கள் தான் மிகப்பெரிய அசாதாரணமான வேலைகள் எல்லாம் செய்து பிடிப்பாங்க. அந்த விதத்தில் இந்த முறை மொத்தமே இப்போ சாதாரண மக்கள்னும் போது கிராமப்புற அடித்தட்டு அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் மொத்த எல்லா தரப்பு மக்களுமே, அது எளிய மக்களாக இருந்தாலும் கிராமங்களில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் நகரத்தில் உள்ள மேட்டுக்குடிகளாக இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்றத உறுதி பண்ணுற விதமான பங்களிப்பு தான் அந்த வாக்களிப்பு. ஸோ எப்போவுமே சார் ஒரு 85 அதிகமாக போலிங் ஆனாலே ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா? அது மாதிரி இந்த டிஎம்கேக்கு இப்போ பிரச்சனை வந்துருச்சா? அது பேசாங்க. இப்போது இதுவரையும் நம்ம போனால் 70, 78, 72, 77 இப்படி தான் போல் ஆகும்.
85 அப்படின்றது 85.14ன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாடு போன்ற இத்தனைக்கும் பல பேரை இவங்க தடுத்துட்டாங்க, ஓட்டு போட விடாமல் தடுத்துட்டாங்க. அப்படி தடுத்துமே 85% என்பது மிகப்பெரிய போலிங்காக நான் பார்க்குறேன். இல்ல ஆதவர்ஜுனா சொல்றாங்க பல இடத்துல வந்து இளைஞர்களும் பெண்களும் ஓட்டு போடுற இடத்துல போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புகார் ஆமா. சொல்லியிருக்காரு. உண்மையா சார்? பல இடங்கள் நடந்ததுங்க, இது இல்ல, அது- உண்மையிலே நடந்தது. அவங்களை யார் வந்து கைட் பண்றா? அந்த தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கும்? ஏங்க இந்த அரசுல வந்து ஒரு சில காட்டுமிராண்டி அதிகாரிகள் இருப்பாங்களே, அவங்க இந்த அரசோட மாவட்ட செயலாளர் மாதிரியும் கிளை செயலாளர் மாதிரியும் வட்ட செயலாளர் மாதிரி தானே செயல்படுறாங்க. நீங்க அவங்கள தடுக்க முடியாதுல்ல. அவங்களோட அப்ப மேல இடத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா சார்? இப்போ ஆப்வியஸா பண்ண தானே செய்வாங்க. ஓகே, அப்ப அது ஒரு சைடு இருக்கிறப்ப நேத்து ஆர்பர் தொகுதியோட வேட்பாளர் தாவேகா வேட்பாளர் அசோக் அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்குமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு சார். கை கலப்பு வரைக்கும் ஆயிருக்கு சார். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆயிருக்கா சார். அது அப்படி என்ன வெறுப்பு தாவேகாவினர் மேல? ஏங்க உங்களுடைய இது இவ்வளவு நாள் நீங்க கட்டி காத்து வந்த ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரே முதல் முறை தேர்தலே அடித்த ஒரு கட்சி நொறுக்க போகுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அந்த தொண்டர்களை பார்த்தா எவ்வளோ வந்து கோபம் கொப்பளிக்கும். இவ்வளோ பல லட்சம் கோடிகளை அடிச்சு ஜாலியாக சாப்பிட்டு இருந்தோம்டா. ஒரு வருஷம் அவன் 5 வருஷம் அதிமுக என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த 5 வருஷம் நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். யார் என்ஜாய் பண்ணாலும் அண்டர் கட்டில் நம்மளுக்கு கமிஷன் வந்துருந்தது, ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் அடிச்சு நொறுங்கினானே ஒருத்தன் அப்படின்னும் போது எவ்வளோ ஆத்திரம் வரும். அந்த ஆத்திரத்தோட வெளிப்பாடு தான் இவ்வளோ. சரி, இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த கிளாம்பாக்கத்துலயும் பஸ் எல்லாம் சரியா போல, சர்வீஸ் சரியா இல்லைன்றாங்க. அது இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமா சார்? கண்டிப்பா போலீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 90% ஆயிருக்கணுங்க. 5% அங்கங்கே இது மாதிரி மக்களை தடுத்து வச்சது தான் வந்து ஓகே, ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இல்ல அது தெளிவா சொல்லிருக்கலாம்ல சார். ஏன்னா எப்பவுமே இந்த பஸ் சர்வீஸ் எப்பவுமே இந்த எலெக்ஷன் இல்ல, போன எலெக்ஷனுக்குமே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆமாங்க, இப்போ அரசுக்கு வருமானம் தானே, அதிக பஸ் இயக்குனா அதில் அரசுக்கு அதிக வருமானம் தானே. அந்த ஏன்னா இயக்காது. பிகாஸ் இங்கேருந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி போகிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து 25 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்பு இது மாதிரி வந்ததே கிடையாது. அப்படி வெளிநாட்டிலேருந்து 25 லட்சம் பேர் வரானா, அப்போ உள்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் போவாங்க? வெளி மாநிலங்கள்லேருந்தோ வெளி மாவட்டங்கள்லேருந்தோ தன்னுடைய சொந்த அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி அவங்களுக்கு? ஓகே, அதே மாதிரி கள்ள ஓட்டு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இந்த வீடியோஸ்லாம் என்னால் பார்க்க முடியுது. என் ஓட்டை மற்றவங்க போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்களே. இது யார் சார்? யார் இது பின்னாடி இருப்பான்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, கள்ள ஓட்டு எல்லா தேர்தலையும் போடுவாங்க. இந்த தேர்தலில் அவ்வளோவா போட முடியல. அது வந்து ரொம்ப உண்மை. ஏன்னா மக்களே அதிகமாக போய் ஓட்டு போட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால கள்ள ஓட்டு அளவு கம்மி. ஆனால் அந்த அளவு கம்மியாக கள்ள ஓட்டு போட்டிருந்தாலும் கூட மக்கள் எழுச்சி ஒரு பக்கம் இருக்குல்ல. இதை நீங்கள் வந்து இந்த திசையை நீங்கள் கள்ள ஓட்டுலாம் போட்டு திருப்பிட முடியாது. வேற யார் கள்ள ஓட்டு போடுவா? திமுக தான் போடும் கள்ள ஓட்டு. இது எப்படி சார் அதிமுக? ஏன்னா ஒரே ஒரு கட்சியை மட்டும் நீங்கள் சொல்றீங்களா? ரைட்டுங்க, இன்னைக்கு அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க, காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் திருச்சி ஈஸ்டில் நேற்று பார்த்துருப்பீங்க, நைட்டு 1 மணி வரை வச்சு கள்ள ஓட்டு போட்டிருந்தாங்க. அது எப்படி முடிஞ்சுது? அதிகாரிகள் அவங்க பக்கம் இருக்கிறதுனால தானே முடிஞ்சுது. ஓகே சார். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 89.something வரைக்கும் போலா இருக்கு சார். இது என்ன சார் காட்டுது? விஜயோட வெற்றி உறுதின்னு காட்டுதா? விஜயோட வெற்றி மட்டும் இல்லைங்க, தாவேகாவுடைய வெற்றி தமிழகம் எங்கும் உறுதி அப்படிதான். அதை தான் அது காட்டுது. அது ஒரு உண்மையிலே ஒரு புது ஃபினாமினா, ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அறிகுறியாக காட்டுது இந்த தேர்தல். இதே மாதிரி செந்தில் பாலாஜி கூட ஓட்டு போடலையா சார்? பார்த்தீங்களா வென்ற கரூரில் அவர் போடாமல் கோயம்புத்தூர் தெற்குலேயே அவர் ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காராம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குப்பதிவான தொகுதிகளில் கரூர் 1 91.20 கரூர் தொகுதியில். அப்போ ஏன் கரூரில் இவ்வளோ அளவு அதிகமாக பதிவாச்சு? ஒருவேளை அவங்க ரொம்ப ஜனநாயக கடமை ஆற்றுற ஆர்வம் அதிகமாக இல்லைங்க, அதுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஓகே, அந்த அப்படியே ரிலேட் பண்ணுறீங்களா? ஆமாம், ஆப்வியஸா அந்த கரூர் மக்கள் செந்தில் பாலாஜியோடைய அந்த அழுத்தத்தினால் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு தாவேகாவை முடக்கிறதுக்கான முயற்சி கரூர்லேருந்து தான் தொடங்குச்சு. அப்போ அந்த கரூர் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு. அவங்களுக்கான வாய்ப்பு இதுதானே. அந்த வெறுப்பு அங்கே காட்டுறாங்கன்றீங்க? இல்லை, வெறுப்பு இல்லை, ஆற்றாமைன்னு ஒன்று இருக்குங்க. நான் வந்து ஒரு எளிய மகன், என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் அதிகார வர்க்கம் வந்து என்னை அடக்குது, என்னை ஒடுக்குது, என்னை வந்து மூச்சு விடாமல் திணறடிக்குது. நான் அவங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த அதிகார வர்க்கத்தை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்? ஃபுல் ஸ்விங்கில் போய் யூஸ் பண்ணுவேன்ல, அதுதான் கரூர் இண்டிகேட் பண்ணுறது. அப்போ அந்த அச்சத்தினாலே ஒரு கரூர் பக்கம் வரலன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, அது போய் வேஸ்ட்டு. மக்கள் கூட்டம் ஏன்னா அன்னைக்கு வந்து பீப்புள் தான் பவர்ஃபுல். மற்ற நாள்லாம் நீங்கள் பவர்ஃபுல் ராஜா கூட இருக்கலாம். அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு மக்களே மன்னர்கள். அடுத்த நாள் அவங்களுக்கு மறுபடியும் பவர் போயிடுதுன்னு வைங்களேன்.
ஆனால் அந்த நாள் அங்கே போனாருன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ணி சரி, அப்ப நம்ம போய் ஒரு ஓட்டு போட்டும் தோக்க தான் போகிறோம், ஓகே, போடாமல் இருந்தாலும் தோக்க தான் அப்ப போகிறோம். நம்ம இருப்பை தக்க வச்சுக்கலான்றதுக்காக மட்டும் கோயம்புத்தூர்லயே அங்க வந்துட்டாருன்றீங்களா? ஆமாம். சார், நிறைய அங்க பணப்பட்டுவாடா கொடுத்ததான் சொல்றாங்க சார். எவ்வளோ வேணால் படம் பட்டுவாட்டா நடந்து போதுங்க. எல்லாமே மக்கள் ரொம்ப ஒரு ஓட்டுக்கு தமிழ்நாட்டில் இதுவரையும் 25,000லாம் கொடுத்துருக்காங்க. பர் ஓட் 25,000. 4 பேர் இருந்தால் 1,00,000 ரூபாங்க அந்த பெர் ஹெட்டா இல்ல per vote. பெர் ஓட் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. சார், அப்ப எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகள் இல்லைங்க, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பல மடங்கு ஃபாஸ்ட்டாக யோசிச்சு அவங்கலாம் பண்ணிடுவாங்க ஒர்க்கு. ஏன்னா சாமானியர்கள்ட்ட போயிட்டு கொண்டு போற பணத்தெல்லாம் எடுக்கிறாங்கன்ற அந்த விமர்சனம்லாம் இருக்கு. ரைட்டே, மக்கள் ஜாலியாக வாங்கி, என் காசு தானே, நீ என்கிட்ட ஆட்டை போட்ட காசு தானே, என்கிட்டே கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு ஓட்டை விசிலுக்கு போட்டுறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.